வணக்க மக்களே, இன்னைக்கு என்னோட உடை எடை குறைக்கும் பயணம் நாள் 3. எப்பயும் போல காலைல ஒரு 6 மணிக்கு எந்திரிச்சு ஜாக்கிங்னு ஓடி திரிஞ்சு கொஞ்ச நேரம் இயற்கையை ரசிச்சு ஓரமா போய் நின்னா தலையிலேருந்து வேர்வை அவ்வளோ கொட்டுச்சு. நானும் ஒரு பெரிய வாருக்கு போயிட்டு அந்த மாதிரி ஃபீல் பண்ணிக்கிட்டு ஒரு 8 மணிக்கு வீட்டுக்குள்ள பூந்தா காலங்காத்தாலே சுட சுட 2 முட்டை தோசை கொடுத்தாங்க. வெயிட்டை குறைக்கணுங்கிற, ஆனால் காலங்காத்தாலே முட்டை தோசை திங்கிறியடா மக்கட்டி அப்படின்னு நீங்க கேட்பீங்க. ஆக்சுவலா ஒரு முட்டை தோசையில 70 to 80 கிராம் கேலரிஸ் இருக்கு. புரோட்டீன் பார்த்தோம்னா ஒரு முட்டை தோசைக்கு 8 கிராம் புரோட்டீன். அதனால காலைல பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு அடுத்த கண்டென்ட்டுக்கான ஸ்கிரிப்ட் எழுதிட்டு இருந்தேன். ஏன் நேரமோ என்னமோ தெரியல, கடந்த ஒரு 4-5 நாளா சளி பிடிச்சிக்கிட்டு என்ன ஆட்டுது. சளி மட்டும் பிடிச்ச பரவாயில்ல, அது கூட சேர்த்து நாக்கில் சொரணையும் போயிடுச்சுங்கும் போது தான் வருத்தமா இருக்கு. இது எப்படியோ ஒரு 2 மணிக்கா லஞ்சை முடிச்சுட்டு ஒரு 4 மணிக்கா ஜிம்மு கிளம்பி வந்துட்டேன். இவ்வளவு நேரம் என் வீடியோவை பார்த்துட்டு இருக்க உங்களுக்கு ஒரு கேள்வி, நீங்க இந்த லைஃபை வாழ்றதுக்கான பர்பஸ் என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு டைம் இருந்தா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அதே மாதிரி என்னோட பர்பஸ் என்னன்னு சொல்லிட்டு நான் அடுத்த வீடியோல சொல்றேன். ஒரு நண்பர் எனக்கு இன்ஸ்டாகிராம்ல டிஎம் பண்ணியிருந்தாரு. என்ன அப்படின்னா, முடிஞ்ச அளவுக்கு 6:30 கூட டின்னரை முடிச்சிருங்க ப்ரோன்னு. அவர் சொன்ன மாதிரி நான் டின்னரை முடிச்சிட்டேன். அவர் ஏன் 6:30 கூட டின்னரை முடிக்க சொன்னான்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. அப்படி தெரியலன்னா கமெண்ட்ல தெரியல ப்ரோன்னு கமெண்ட் போட்டு விடுங்க. அடுத்த வீடியோல நானே சொல்றேன்.